गुरुभ्यश्चद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் நின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. ஆண்டாளுடைய காமதேவார்ச்சனையில் காமதேவார்ச்சனை எப்படி பண்ணால், அந்த நோன்பு எப்படி கொண்டாடினா, எப்படி அலங்காரம்லாம் பண்ணான்றதெல்லாம் பார்த்துட்டு, எப்படி பெருமாள் ஆய்ச்சியர்களுடைய மணல் வீடை வந்து அழிச்சார், அதே மாதிரி ஆண்டாள் நோன்பு நோக்கும் பொழுது வந்து அழிச்சிட போகிற அழிக்காத அப்படின்றத சொல்லி, அப்படிப்பட்ட பெருமாளோட ஆண்டாள் கலந்த கலப்பு எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால் விளையாடும் பொழுது பெருமாளும் ஆண்டாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சி இழுத்து பெருமாளை அரவணைச்சிண்ட அழகச் சொல்லி, இப்படிப்பட்ட ஆயர்களுடைய விளையாட்டை ஆண்டாள் சிற்றில் வந்து சிதையேல் அப்படின்ற தலைப்பில் 10 பாட்டாக நமக்கு கொடுத்தா. இப்போது 3வது 10 பாட்டில் ஆண்டாள் என்ன கொடுக்குறா அப்படின்னா, துகிலை பணி தருளாயே. அதாவது துகில்னா புடவைன்னு அர்த்தம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஆய்ச்சியர்கள்லாம் யமுனையில் நீராடும் பொழுது தன்னுடைய துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு உடம்பில் துணியே இல்லாமல் யமுனையில் நீராடினா, பெருமாள் என்ன பண்ணார், கண்ணன் அந்த துணியெல்லாம் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு மரத்துக்கு மேலே உக்காந்துண்டு அவளோட விளையாடினார், அவளோட சேட்டை பண்ணார் அப்படின்றது பொதுவான கதை. இது வந்து பாகவதத்திலையும் மற்ற புராணங்களையும் ரொம்ப பறக்க இருக்கக்கூடிய கதை. இதை பார்த்துட்டு எல்லாரும் பெருமாளை நோக்கி என்ன சொல்கிறா, பெருமாள் இந்த மாதிரி ஒரு காமி, பெண்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னு இனி வரைக்கும் கிருஷ்ணன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பழி. இதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இது பெருமாள் பேரில் பழியா இல்லை பெருமாள் நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு குணத்தினுடைய வெளிப்பாடா அப்படின்றத நாம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதையுமே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் இருக்குது. இந்த கதை என்ன அப்படின்னா, ஆய்ச்சியர்கள்லாம் குளிக்கிறதுக்காக யமுனை கரைக்கு போகிறா, பிம்மால வேளையில் போகலாம். அதை தான் ஆண்டாள் சொல்கிறா, கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியஞ்சல் வனிழுந்தான் அரவணமேல் பள்ளி கொண்டான், ஏழமையாற்றவும் பட்டோம் இனியென்னும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. அப்பா கண்ணபிரானே, கோழி கூவறதுக்கு முன்னாடியே நாங்கள் தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்துட்டோம். பெண்கள் காலங்கார்த்தால் சூரியோதயத்துக்கு முன்னாடி தீர்த்தம் ஆடக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனால் இந்த இடத்துல கோழி அழைப்பதன் முன்னம்னு விடியற்காலையிலேயே நாங்கள் வந்துட்டோம்னு ஆண்டாள் சொல்கிறாளே, இது நியாயமா? இதே மாதிரி ஒரு கேள்வி நீராட போதுவீர்னு திருப்பாவையிலையும் வரும். அதற்கு சமாதானம், இந்த நோன்பெல்லாம் நோக்கும் பொழுது விடியற்காலைக்கு முன்னாடியே பெண்கள் நீராடி விட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இந்த நோன்பில் என்ன கட்டளை இட்டு இருக்கோ அது பிரகாரம் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றது தான் சமாதானம். 2வது விஷயம், இந்த 10 பாட்டெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் துணி இல்லாமல் நாம் குளிக்கக்கூடாது. ஸ்நானம் பண்ணும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சொல்லறது, அதாவது கட்டளை இடருது. ஏன் அப்படின்னா, திடுதிப்புன்னு யாராவது கதவை திறந்துட்டாலோ, இல்லை நம்ம பொது வழியில் தான் அந்த காலத்தில் எல்லோரும் குளிச்சிருந்தா, இப்போ இருக்கிற மாதிரி பாத்ரூம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பழைய காலத்தில் கிடையாது. பொது வழியில் குளிக்கும் பொழுது என்றைக்குமே நமக்கு ஒரு வெட்கம், நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய தன்மை, குளிக்கும்போது மட்டும் இல்லை எப்பயுமே மானத்தை காப்பாற்றிக்கக்கூடிய தன்மை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அது இல்லைன்னா நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால தான் சில கட்டளைகளெல்லாம் சில வரையறைகளாக நம்மளுக்கு வச்சுருக்கா. அப்போது குளிக்கும் பொழுது துணி இல்லாமல் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், நம்மளுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அருவருப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதெல்லாம் வச்சுருக்கா. இன்றைக்கி நாம் இது எதையுமே கடைபிடிக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு மூடின இடத்துக்குள்ளே இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மூடின இடத்துக்குள்ளே எத்தனை விதமான பாதகங்கள் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கே பார்க்குறோம். தெரியாமல் ஹிடன் கேமராஸ் எல்லாம் வச்சு நம்மளை கேப்சர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம துணியோட தீர்த்தம் ஆடுறது தான் நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அப்படின்றத அந்த காலத்திலே நம்ம பெரியவர்கள் இது எல்லாத்தையும் கண்ணோட்டத்தை பார்த்து தான் நம்மளுக்கு இந்த கட்டளையை போட்டு வச்சுருக்கான்னு தோன்றுறது. இப்போது இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணால், யமுனை கரைக்கு நீராடுறதுக்காக வரலாம். முதல் நாள் கண்ணனுடைய கூடி விளையாடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் கண்ணன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தங்கரைக்கு வந்து தீர்த்தமாட போகும் பொழுது யாருமே இல்லையே, விடியற்காலையாச்சே, இருட்டு பொழுது தானே, சூரியன் இல்லையே, அதனால் நாம் துணி இல்லாமல் குளிப்போம்னு சொல்லி துணியெல்லாம் கட்டி வச்சுட்டு பெண்கள்லாம் யமுனை கரைக்குள்ளே இறங்கிட்டாலாம். இவா யாருக்கும் தெரியாமல் கண்ணன் என்ன வந்துட்டான், அந்த துணியெல்லாம் கொண்டு போய் மரத்து மேலே வச்சுட்டான்.
இதனால் கண்ணனுக்கு என்ன பேர்? பெண்கள் குளிக்கும் பொழுது எட்டி பார்த்த ஒரு பழி சொல்லுக்கு கண்ணன் ஆளாயிட்டான். ஆனால் கண்ணன் ஏன் இதை செஞ்சான் அப்படின்றத பார்க்கணும். குடைந்து நீராடுவான் போந்தோம், நாங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆழியன் செல்வன் எழுந்தான், சூரியனானவன் வர ஆரம்பிச்சிட்டான். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆறோ நதியோ இல்லை குளமோ பார்த்தோன்னா அந்த இயற்கையில் போய் குளிக்கும் பொழுது நம்ம காலத்தை பார்க்கவே மாட்டோம். இன்றைக்கி கூட நம்ம சமுத்திரத்துக்கு போனால், கடற்கரைக்கு போனால், பீச்சில் கால் நினச்சின்னு நின்றுட்டே இருந்தோம்னா எவ்வளோ நேரம் நிற்கிறோம் நம்மளுக்கு தெரியல. குளிக்க போகிற இடத்துல அந்த இயற்கை சூழலில் குளிக்கும் பொழுது நம்மளை மறந்து காலம் எவ்வளோ நேரம் ஆறுதுன்றதை நாமளே மறந்துடுறச்சு. இப்போ இருக்கிற காலத்துக்கே அப்படின்னா அந்த காலத்தில் இயற்கை வளம் ரொம்ப நன்னா இருந்த காலத்தில் அவள் எப்படி அனுபவிச்சிருப்பாத அப்படின்றத யோசிக்கணும். அந்த மாதிரி ஆத்தங்கரையில் இறங்கி குளிக்கும் பொழுது இவா காலமே தெரியாமல் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கா. கிரீடைனா விளையாட்டு, ஜலத்தில் செய்யக்கூடிய விளையாட்டு ஜலக்கிரீடை. இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து, பெண்கள் எல்லாம் வயசு பெண்கள் விளையாடும் பொழுது அந்த காலம் போனது தெரியலையாம். அதுக்குள்ளே என்ன ஆயிடுத்து? சூரியன் வந்துட்டானா. ஆழியன் செல்வன், ஆழின்னு சூரியனுக்கு பேர். ஆழியன் செல்வன்றவன், அந்த சூரியனானவன் முளைத்து விட்டான், எழுந்தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரவணை மேல் பள்ளி கொண்டாய், போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் குருந்த மரம்னு ஒரு மரத்துக்கு மேலே இதெல்லாம் பெட்டு மாதிரி இந்த எங்களோட புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா மெத்த மாதிரி போட்டுன்னு படுத்தின்னு இருக்கியே, நீ பண்ணுறது நியாயமா? ஏழமை ஆற்றவும் பட்டோம், நாங்கள்லாம் அபலைகள்ப்பா, ஏழை, எங்களை பலமில்லாதவர். அபலைனா மட்டமான வார்த்தை இல்லை, பலமில்லாதவர்கள் அர்த்தம். ஏன்னா அவர்களுக்கு உடம்பில் உடல் வலு கம்மி, மனவலு ஜாஸ்தி. பெண்களுக்கு உடல் வலிமை கம்மி அப்படின்றது தான் அபலைன்னு சொல்கிறது. ஏழமை ஆற்றவும் பட்டோம், பா உன் கூட சண்டை போட்டு அந்த புடவையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, நீ எங்களுக்கு அந்த புடவையை கொடுத்துடு, நாங்கள் இனிமேல் பொய்கைக்கே வரல, இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் குளத்துக்கே வந்து தீர்த்தா மாடலை, நீ எங்களுக்கு புடவையை மாத்திரம் கொடுத்துருவோம், நாங்கள் புடவை இல்லாமல் வெளில வர முடியாது. தோழியும் நானும் தொழுதோம் அப்படின்னா கை கூப்புற விதத்தை ஆண்டாளிக்க சொல்கிறான். எப்படி கை கூப்பணும் அப்படின்னா, ரெண்டு கையையும் ஒன்றா சேர்த்து தலைக்கு மேலே கூப்பணுமா, உச்சந்தலைக்கு மேலே வச்சு கை கூப்பணும். ஏன்னா அப்படி கூப்புறதுக்கு பேர் அஞ்சலின்னு பேர். அஞ்சலினா பெருமாளை உருகடிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அம் ஜலயி தீதி அஞ்சலி. அம்முன்னு சொல்லக்கூடிய ஆன்ற சப்தத்தால் பெருமாளை சொல்கிறது. ஆன்ற சப்தம் பெருமாளை குறிக்கும், விஷ்ணுவை குறிக்கும். அந்த எம்பெருமானை ஜலம் போல உருக வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த அஞ்சலி. அதை தான் ஆண்டாளிகா உபயோகப்படுத்துகிறா. தோழியும் நானும் தொழுதோம், நானும் என் தோழியும் கை கூப்புறோம்ப்பா, துகிலை பணி தருளாயே, அந்த புடவையை எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு ஆண்டாள் இதை கேட்குறா. இந்த அஞ்சலியுடைய பெருமையை பற்றி நிகமாந்த மகாதேசிகன் தனியாக ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார், அதாவது தனியாக ஒரு வியாக்கியானமே எழுதியிருக்கார். இந்த அஞ்சலியானது எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அப்படின்றத ஆளவந்தார் அப்படின்ற ஒரு ஆச்சாரியருடைய ஸ்லோகத்தை எடுத்து நம் தேசிகன் ஆச்சாரியன் அழகாக கொடுத்துருக்கார். இப்போது இவ கை கூப்புறது எப்படி கூப்ப முடியும்? ஜலத்துக்குள்ளே இருக்கா, ரெண்டு கையையும் கூப்பினா தன்னுடைய அங்கங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது தலைக்கு மேலே கை கூப்ப முடியாது யார்? இந்த பெண்களால். ஏன்னா அப்படி கை கூப்பிட்டானா தன்னுடைய அங்கங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும், மற்றவெல்லாம் பார்த்துடுவா அப்படின்ற பயம். அதனால் என்ன பண்ணலாம், இவ ஒரு கையும் அடுத்தவ ஒரு கையும் சேர்த்து ரெண்டு பேருமா கை கூப்பினாலாம். தோழியும் நானும் தொழுதோம், இவருடைய ஒரு கை அடுத்த தோழியுடைய ஒரு கை, இப்படி ரெண்டு பேரும் கை கூப்பி கிருஷ்ணா கேட்குறான் கொடுத்துடு அப்படின்னு 10 பாட்டு துகிலை பண்ணி தருளா ஏன்னு கேட்குறா. சரி, முதல் பாசுரத்தால் துகிலை பண்ணி தருளா ஏன்னு கேட்டால் 10 பாட்டுலேயும் இதே தான் விஷயம். நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? நீ தூங்கின்றக்கே நினச்சின்னு தானே வந்தோம், இதுவென் புகுந்தது இங்கே அந்தோ, இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய் அப்படின்னு சொல்லி, விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையல், வித்தகம் செய்பவனா கண்ணன், அதனால் நீ சீக்கிரம் எங்களுக்கு கொடுத்துடுப்பா அப்படின்னு சொல்லி, பலர் குடைந்தாடும் சுனையில் அரக்கனில்லா கண்ணநீர்கள் அலமருகின்னவா பாராய், இரக்கமேல் ஒன்றுமில்லாதா இலங்கை அழித்த பிரானே, எங்கள் மேலே உனக்கு இரக்கமே இல்லையா, கஷ்டப்படுறோமே இந்த பெண்கள்லாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் இனிமேல் தீர்த்தம் ஆட மாட்டோம், துணி இல்லாமல் துணி கட்டின்ண்டே தீர்த்தம் ஆடுறோம், நாங்கள் பண்ண தப்பை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோப்பான்னு பெருமாள்கிட்ட கேட்குறாளாம். அதனால் நம்ம தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும்ன்ற உயர்ந்த பெரும் தத்துவத்தை, அதாவது வேதாந்த பொருளை ஆண்டாள் இந்த கோழி அழைப்பதன் முன்னம் அப்படின்ற தசகத்தால் கொடுக்குறா. இந்த இடத்துல சொல்லும் பொழுது, கன்னியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. இந்த விளையாட்டு பெருமாள் எதுக்காக பண்ணார் அப்படின்றத ஆண்டாள் சொல்கிறா. அதாவது பெருமாளுடைய எண்ணம், கண்ணனுடைய எண்ணம்
இந்த பெண்களை நிர்வாணமாக பார்க்க வேண்டும் என்பது கிடையாது. இது அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறை உணர்த்துவதற்காக பெருமாள் கையாண்ட வகை. பெரியவர்கள் என்னைக்குமே என்ன பண்ணுவா அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவா. அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் நாம் அது பிரகாரம் நடந்துக்கலைன்னா அதை நம்மளை திருத்துவா. இப்படி பண்ணாத, அதை அப்படி பண்ணுன்னு நம்ம பண்ணும் பொழுது திருத்துவா. அந்த மாதிரி இவா கண்ணன் இல்லாத போது இந்த தப்பை பண்ணிட்டா. அப்புறம் கண்ணனுக்கு இந்த தப்பு தெரிஞ்ச உடனே அவர்களை திருத்தி பணிகொள்ள வேணும். அவர்கள் மறுபடியும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் இத்தனை பேர் கண்ணனையும் கோபிகைகளும் இவ்வளோ பழிக்கிறாளே, இந்த மாதிரி பழிக்கு ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கண்ணன் அன்னைக்கே அந்த ஆய்ச்சியர்களுக்கு இந்த சிக்ஷையை கொடுத்தார். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பண்ண தப்பினுடைய பலம் என்ன, அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம், அது எவ்வளோ தீங்க உங்களுக்கு ஏற்படுத்தும்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பெருமாள் அந்த புடவையெல்லாம் கொண்டு போனாரே தவிர, இந்த பெண்களை நிர்வாணமாக பார்க்க வேண்டும்ன்ற எண்ணத்துடைய கண்ணன் இதை செய்யவில்லைன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கணும். நாம் தப்பு பண்ணும் பொழுது நம்மளை திருத்தறது தான் பெருமாள், நம்மளை திருத்தறது தான் ஆச்சாரியர்கள். அதை தான் கண்ணன் இந்த இடத்துல பண்ணார். ஏன்னா கண்ணனே கீதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய கீதையை உபதேசித்த ஒரு ஆச்சாரியன். தான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த விஷய பிரகாரம் நடந்துக்கணும் அப்படின்றது தான் ஆச்சாரியன்ற வார்த்தைக்கு அர்த்தம். தான் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நடத்தணும், அதை பிரச்சாரம் பண்ணணும், அது பிரகாரமே வாழணும். இது எல்லாத்தையும் பண்ணாதான் ஆச்சாரியன். அந்த ஒரு வழிமுறையை கண்ணன் நமக்கு இந்த கதை மூலமாக காட்டுகிறான் அப்படின்றது தான் ஆண்டாள் கோழி அழைப்பதன் முன்னம்ன்ற 10 பாட்டில் சொல்கிறா. கன்னியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை, இந்த கருப்பான கண்ணன் எங்களோட விளையாடின விளையாட்டை நாங்கள் சொல்கிறோம். அவன் எண்ணம் தவறு அல்ல. பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை, இப்படிப்பட்ட பொன்களால் இழைக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரிலே இருக்கக்கூடிய விட்டுஜித்தருடைய பெண் பிள்ளையான கோதை இன்னிசையால் சொன்ன மாலை, நல்ல அழகிய தமிழ் செய்யால் சொன்ன இந்த 10 பாட்டு மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. மாதவன்னா தாயாரோடு கூடினவன் அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானோடு வைகுந்தத்தில் போய் சேருவர்கள். இந்த 10 பாட்டை சொன்னால் வைகுந்தமானது கிடைக்கும் அப்படின்றது 3வது 10 பாட்டான கோழி அழைப்பதன் முன்னம் துகிலை பணி தருளாயேன்னு கேட்டு ஆண்டாள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறாள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.